என்ன அலோபதிக்கும் ஆயுர்வேதாக்கும் சேர்த்த மாதிரி கோர்ஸ் இன்டெகிரேட்டடா வருதா? அடப்பாவீங்களா, சொல்லவே இல்லையே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் இன்னைக்கு எல்லா மீடியாலையும் இதுதான் இருக்கு. திடீர்னு என்ன இந்த மாதிரி குண்டு தூக்கி போடுறாங்க அப்படின்றத பாக்குறீங்களா? ஏற்கனவே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர் அகாடமி பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட், தென் கியூஎட் எக்ஸாம்ஸ், தென் ஜிஇ மெயின், ஜிஇ அட்வான்ஸ், நீட், இந்த மாதிரி கிளாட் எக்ஸாம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெஸ்ட் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்பைண்டா பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். அதுல ஒண்ணு ஏதாவது வரலன்னா இன்னொரு ஒரு பேக்கப் பிளானோட வேணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம கண்டிப்பா எங்களுக்கு கவர்மெண்ட் சீட் தான் எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சில பேர் வெறித்தனமா இருப்பாங்க. எதுல? கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் மெடிக்கல் சீட். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிவிடர்ஸ் பேட்ச் அப்படின்ற மாதிரி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். 20 பேர் தான் அந்த கிளாஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்து புரிய வச்சு என்னென்ன லேகிங் இருக்குன்றத நம்ம பார்த்து அவங்கள ஒரு டெஸ்ட் வைக்கிறப்போ என்னெல்லாம் அதுல அவங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, என்ன தெரியல அப்படின்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு தேர்வை எதிர்கொள்வதற்கு ரெடி பண்றாங்க. அப்படி தேர்வுக்கு ரெடி பண்ணி அந்த குழந்தைங்கனால கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்க முடியல அப்படின்னா நீங்க பே பண்ணக்கூடிய ஃபீஸையும் நம்ம ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதமும் அதுல கொடுக்கறதால ரொம்ப டார்கெட்டடா பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. வெறித்தனமா கவர்மெண்ட் சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களும், எங்க குழந்தைக்கு எப்படியாவது கவர்மெண்ட் சீட்டை அச்சீவ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸும் இந்த ப்ரோக்ராம்ல இருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல இருக்கணும்னு ஆசை எப்படி இருந்ததுன்னா 9384810298 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. இல்ல கீழே லிங்க்ல கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்க அந்த ஷீட்டை ஃபில் பண்ணணும். சும்மா ஏதோ போடணும் அப்படின்லாம் போடவே போடாதீங்க. ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை, உங்களுடைய டைமையும் நாங்க வேல்யூ பண்றோம். ஏன்னா கூப்பிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் விரும்பல. உங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் அதுல நீங்க அந்த கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணுங்க. ஓகே, நம்ம இந்த டாபிக் வந்துடலாம். என்ன சார் திடீர்னு ஏதோ அலோபதி ஆயுர்வேதிக் எல்லாம் கம்பைன்டு கோர்ஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னா, ஆமா, இதை பத்தி மே மாசமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆயுஷ் துறை மினிஸ்டர் இருக்காரு, பிரதாப் ராவ் ஜவஹர். அவரு ஆக்சுவலா பிரஸ் மீட்ல பேசியிருந்தாங்க. ஆயுர்வேதியையும் அலோபதியும் ரெண்டாத்தையும் இணைச்சு இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் கொண்டாட போறோம் அப்படின்ட்டு. இப்ப லேட்டஸ்ட் என்ன தகவல் வந்திருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர் ஆர்டிஐ மூலயமா டீடைல்ஸ் சேகரிச்சிருக்காரு, இது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா ஆர்டிஐக்கு ஜிப்மர் இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆயுர்வேதிக் அண்ட் அலோபதி இது ரெண்டுத்தையும் கம்பைண்டா சேர்த்து பண்ணக்கூடிய இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ். இது 5 இயர்ஸ்க்கு இருக்கும், பிளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 5+1 6 இயர்ஸ் கோர்ஸா இருக்கும். என்னுடைய யூகம் அது மாதிரி கூட இருக்கலாம், பட் சொன்னதை அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே கோர்ஸ் கண்டென்ட் எல்லாம் கூட இப்போ ரெடி ஆயிடுச்சு. இமிடியேட்டா பாத்தீங்கன்னா வரக்கூடிய அகாடமிக் இயர்ல லான்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் இதுக்கான ரெகக்னிஷன் அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, அவங்க இதை என்எம்சி இன்னும் அப்ரூவல் பண்ணல இந்த கோர்ஸை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுடைய மத்திய அரசு இதுக்கான ஒப்புதலை அளிச்சிருக்காங்க. ஆரோவில் ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்க இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் பண்ணதை அப்படியே இவங்க ரெகக்னைஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்காங்க. பட் என்எம்சி இன்னும் பாத்தீங்கன்னா அதுக்கான அப்ரூவல் இன்னும் வரல அப்படின்றது இருக்கு. பட் சேர்ந்து பண்றப்ப இந்தியன் மெடிசனை நம்ம போக்கஸ்டா கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பும் இதுல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஆயுர்வேதிக், சித்தா, ஹோமியோ அப்படின்னு நம்ம இந்தியன் மெடிசன்ஸ் சொல்லக்கூடிய இந்த மெடிசன்ஸை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுல தப்பு கிடையாது. எங்கேயோ இருந்து வெளியில இருந்து ஒருத்தங்க மருத்துவத்தை நம்ம உள்ள எடுத்துட்டு நுழைச்சு ஒரு குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, கெமிக்கல் உள்ள போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். தீர்வு இருக்கா அப்படின்னா தீர்வு இல்லாத ஒரு மருத்துவத்துக்கு நம்ம எல்லாரும் நோக்கி ஓடிட்டு இருக்கிறப்ப நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. டயபெட்டிக்ஸ் கியூர் இருக்கா? இல்ல. ரைட்டா? அம்மா தானே மருந்து தான் சாப்பிட்டுட்டே இருக்கணுமே தவிர கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்களே தவிர அதுக்கு கியூர் கிடையாது. அப்ப அந்த மருத்துவத்தை நம்ம படிச்சு முடிச்சுக்கிட்டு அதை நோக்கி எல்லா ஒரு கிரௌடு ஓடிட்டு செலவு பண்ணிட்டு இருக்கணுமா? கரெக்ட் தானே? ரெண்டாவது நீங்க எடுத்து பாருங்க, ஹார்ட் அட்டாக் கூட விட்டுலாம். பிரஷர், பிளட் பிரஷர் இருக்கு ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் இருக்கு, லோ பிரஷர்னா அவரு வாழ்க்கை ஃபுல்லா மாத்திரை போட்டுட்டே இருக்கணும்ன்றாங்க. அப்போ என்ன கியூர் இருக்கு? அதுலயும் கியூர் இல்லாத ஒரு மருத்துவத்தை நம்ம போய் படிக்கணும். அதுல வேற டிமாண்ட் வேற. ரைட்டா? கேன்சருக்கு
பாருங்க கேன்சருக்கு கியூர் பண்றேன் அப்படின்னு ரேடியேஷன் வச்சு இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகி சரியா ஆயிடும் அப்படின்றவங்க ரேடியேஷன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் 1 வருஷம் மேக்சிமம் அதுக்கப்புறமா உயிரோட இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு கியூரே இல்லாத ஒரு மருத்துவத்தை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அதை படிக்கணும்னு நினைக்கிறோம், சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், இதை வச்சு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது சர்வீஸ் ஆங்கிள் இது கரெக்டா இருக்கா அப்படின்னா இல்ல அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன் அப்ப ஆயுர்வேதிக்கோ நம்மளுடைய சித்த மருத்துவத்தையோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியன் மெடிசன் என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் புருவன். நம்ம சித்தாலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து புருவனா இருக்கு, சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, திறந்த தீர்வு கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி கூட ஆயுர்வேதிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், சித்தால வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னா பயங்கர எதிர்ப்பு. IMA இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எதிர்ப்பு. இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அலோபதியில இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு. பட் இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா தீர்மானமா இருக்காங்க, இந்தியனோட மெடிசன்ஸ் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றது. இது எடுத்துட்டு வந்தா சாதகமா தான் இருக்கும் என்னுடைய எண்ணம், என்னுடைய ஒப்பீனியன். பட் உங்களுடைய ஒப்பீனியன் வேறுபடிய கூட இருக்கலாம். ஏன்னா சில பேரை வந்து ஆயுர்வேதம் படிக்க அதெல்லாம் ஐயே வேணாம் சார் அப்படின்றாங்க. அவ்வளோ கீழ்த்தரமா போயிடுச்சா நம்மளுடைய இந்தியன் மெடிசன்? எனக்கு தெரியல, கீழே கமெண்ட்ல கொடுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது. இதை இந்திய அரசு வந்து கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். எல்லா காலேஜ்லயுமே இதை எடுத்துன்னு வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஜிப்மர் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றது கரெக்ட் தான் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட்டை கீழே கொடுங்க. தயவு செய்து யாரெல்லாம் மெடிசன் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். RJR அகாடமியோட யூடியூப் சேனலை வந்து என்ன பண்ணிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். ஏன்னா இப்ப கரண்ட் 12th படிக்கிறீங்க, இல்ல 11th படிக்கிறீங்க, இல்ல 12th முடிச்சவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய கண்டென்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், நிறைய எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட், நீட் இருந்தாலும் சரி, JEE இருந்தாலும் சரி, ஒரு +2 முடிச்ச ஒரு காலேஜுக்கு போனோம்னா என்னெல்லாம் காலேஜ் ஜாயின் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, இல்ல மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா இருந்தாலும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப உங்களுக்கு கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்கு, கரெக்டான காலேஜ்ல போய் ஜாயின் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளுடைய RJR அகாடமியோட யூடியூப் சேனல்ல கண்டென்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது மிஸ் பண்ணாம உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க, நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ போட்டதுமே உங்களுக்கு டக்குன்னு நோட்டிபிகேஷன் வந்துடும். மிஸ் பண்ணாம நீங்க வந்து பார்க்க முடியும். தயவு செய்து பெற்றோர்கள் இந்த வந்து நீங்க வந்து பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுடைய குழந்தைங்களுக்கு கைட் பண்றதுக்கு வழி இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்றது புலம்பெல்லாம் நிறைய பேரண்ட் இருக்கு. எப்படி கட் ஆஃப் வரும்னு தெரியல சார், எப்படி கவுன்சிலிங் போடணும்னு தெரியல சார், எதை அப்ளை பண்ணணும்னு தெரியல சார், எங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு தெரியல சார், என்ன என்ட்ரன்ஸ் எழுதணும்னு தெரியல சார், என்ட்ரன்ஸ் எழுதினதுக்கு அப்புறம் நான் எப்படி வந்து அட்மிஷனுக்கு ப்ராசஸ் பண்ணணும்னு தெரியல சார், அட்மிஷன் ப்ராசஸ் பண்றப்ப நான் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா குழப்பங்கள் பேரண்ட்டுக்கு இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி குழப்பங்கள் இருந்ததுன்னா உங்களுடைய குழந்தை +2 படிச்சுட்டு அடுத்த வருஷம் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும். ஜோசா கவுன்சிலிங்ன்றாங்க, சீசா கவுன்சிலிங்ன்றாங்க, JEEக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல சார். இப்படி எல்லாம் வந்து புலம்பல் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த புலம்பலுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுனால தான் RJR அகாடமி டெய்லி பேசிஸ்ல கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிடணும், ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, என் கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க, தாராளமா நம்ம பேசலாம். தேங்க்யூ.